புரோட்டீன் பவுடர்களை உட்கொள்வதால் ஏற்படும் விளைவு குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விடுத்திருக்கும் எச்சரிக்கையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ருசிக்காக பார்க்கும் உணவை எல்லாம் வயிற்றுக்குள் தள்ளுவோர் ஒருபுறம் இருக்க, தொப்பை தெரியக்கூடாது என்பதற்காக ஜிம் செல்வோர் புரோட்டீன் பவுடர்களை எடுப்பதும் இன்று இயல்பாகிவிட்டது. கட்டுடல் மேனிக்காக இன்றைக்கு ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் புரோட்டீன் பவுடர்களை உட்கொள்வது இயல்பாகி வருகிறது. முன்பெல்லாம் நம்ம மூதாதையர்கள் இயற்கையாக தானே சாப்பிட்டார்கள் என்ற பேச்சு தொடர்ந்தாலும் புரோட்டீன் பவுடர்கள் டின்னாக விற்பனையாகாமல் இல்லை. இப்படி புரோட்டீன் பவுடர்களை சாப்பிடுபவர்களுக்கு தான் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது ICMR எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இந்தியாவில் ஏற்படும் மொத்த நோய் சுமையில் 56.4% ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படுகிறது என குற்றம் சாட்டியிருக்கிறது. சமையல் எண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் வித்துகள், கடல் உணவுகளில் இருந்து எடுக்கப்படும் கொழுப்பு அமிலத்தை உட்கொள்ளுங்கள் என பரிந்துரைத்துள்ளது. ஆரோக்கியமான உணவு முறை, உடற்பயிற்சி, உயர் இரத்த அழுத்தம், டயர் 2 நீரிழிவு நோய்களை 80% குறைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 20 முதல் 25 கிராம் சர்க்கரையை உட்கொண்டால் போதும். மற்றவை இயற்கையாகவே கார்போஹைட்ரேட்டுகளில் இருந்து வருகிறது எனவும் தெரிவித்துள்ளது. உடல் எடையை கட்டி எழுப்ப புரோட்டீன் பவுடர்களை எடுப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அதிக அளவு புரோட்டீன் பவுடர்களை தொடர்ச்சியாக உட்கொள்வது எலும்பு தாது இழப்பு மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஆபத்துகளை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்திருக்கிறது ICMR. ஆரோக்கியமான வாழ்க்கையால் அகால மரணங்களை கணிசமாக தவிர்க்கலாம் என எச்சரித்திருக்கும் ICMR, ஆரோக்கியமான உணவோடு வழக்கமான உடற்பயிற்சியையும் வாழ்வில் அங்கமாக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.